குவி இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. நான் யாரையும் கொலை பண்ணல. பண்ணியா இல்லையான்னு நான் சொல்றேன். மாயா வந்து 3 வீக்ஸில் வெளில போயிடுவாங்க, 4 வீக்ஸில் வெளில போயிடுவாங்க. கமல் சாரோட சப்போர்ட் இருந்திருக்குமோ, அதனால தான் அவங்க ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்கன்றது. மாயா பூர்ணிமா உள்ள அவங்களோட பாண்ட் நிஜமாலே உண்மையான பாண்டா இல்லை கேமுக்காக அப்படி இருந்தாங்களா? ஏன்னா நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நிஜமான பாண்ட் மாதிரி தான் இருந்தது. ஒரு வாட்டியும் நான் நாமினேட் ஆகி சேவ் பண்ணும்போது லைக் நான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நினச்சேன், ஓகே நான் சீக்கிரமாக வெளியே போயிடுவேணுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னை நாமினேட் பண்ண நான் சேவா சம்திங் இஸ் சேவிங் மீ. ஏதோ ஒரு கேம் நான் ப்ராப்பராக விளையாடிட்டு இருக்கேன். அது என்னன்றது அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அண்ட் அதுக்கப்புறம் என்னோட ஸ்டாண்டை நான் ப்ராப்பராக எடுத்துட்டேன். என் கேம் இதுதான், யார் என்னை எப்படி தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. எதுக்கு நம்ம உண்மையாக இருக்குமோ அதுக்கு எமோஷன் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உண்மைனா இது வந்துடும், இதுதான் நான், அவ்வளோதான். எனக்கு இங்கே வலிக்குதுன்னா வலிக்குது, இது தப்புனா தப்பு, ரைட்னா ரைட். அந்த எமோஷன்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கேள்வி கேட்க போகிற முதல் நபர். என்னோட கொஸ்டின் என்னென்னா, பிக் பாஸில் உங்களை ரொம்ப சப்ரஸ் பண்ண ஒரு கண்டஸ்டன்ட் பார்த்தா மாயா தான். எல்லோரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா, மாயா வந்து 3 வீக்ஸில் வெளில போயிடுவாங்க, 4 வீக்ஸில் வெளில போயிடுவாங்கன்னு. பட் அவங்க வந்து ஃபைனல் வரைக்கும் வந்தது மணி ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். கமல் சாரோட சப்போர்ட் இருந்திருக்குமோ, அதனால தான் அவங்க ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்கன்றது. இதில் உங்கள் ஒப்பீனியன் என்ன? இல்லை, கமல் சார் அப்படி கிடையாது. கமல் சார் டோட்டலாக வேறு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது வேறு, சார் வேறு. தெரில, எனக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னு உள்ளே நம்மளுக்கு தெரியாது. மேபி தெரில, ஓட்டிங்ஸ் தான், ஓட்டிங்ஸ் வச்சு தான் எல்லாமே நடக்குது. கமல் சார் கண்டிப்பாக, கமல் சார் இருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஓகே, இல்லை, டு பி ப்ரிசைஸ், கமல் சாருக்கு சம்மந்தம் இல்லை. அவர் கேட்ட இன்னொரு கேள்வி நிறைய பேருக்கு உள்ள மாயா நிறைய சண்டை போடுறாங்க, ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டே இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. உங்களுக்கு அது உள்ளே இருந்த ஒரு கண்டஸ்டண்டாக அது சரியாக பட்டுதா? நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் அவங்களும் ஓட்டிங்கில் வந்துட்டே இருக்காங்களேன்னு, ஹவு டு யூ ஃபீல்? தெரில, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருந்திருக்கலாம் மேபி. தெரில, அதுவாக தான் இருந்திருக்கும். எனக்கு தெரிலங்க, இதை பற்றி எனக்கு அவ்வளோ இதுவாக. சரி, ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாயா பூர்ணிமா உள்ள அவங்களோட பாண்ட் நிஜமாலே உண்மையான பாண்டா இல்லை கேமுக்காக அப்படி இருந்தாங்களா? ஏன்னா நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நிஜமான பாண்ட் மாதிரி தான் இருந்தது. வெளியில் எனக்கு தெரிலங்க, நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். ஆனால் உள்ள கரெக்டாக ஒரு நல்ல ஒரு எனக்கு பார்த்த வரைக்கும் அவங்களோட பாண்ட் சூப்பர். ஓகே, அடுத்த கேள்வி. இப்போ இந்த பிக் பாஸ் ஹவுஸில் நிறைய சண்டை நடந்தது இல்லையா? அதில் எந்த சண்டையில் எங்கேயாவது நம்ம கெட்ட வார்த்தை பேசிடுவோமோ, இல்லை செம்மையாவது போட்டு அடிச்சிடுவோமோ அப்படின்ற அளவுக்கு உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்ட சண்டை எது? கெட்ட வார்த்தை பேசிடுவேனான்லாம் தெரில. பட் நிக்சன்கிட்ட ஏதோ ஒரு 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 இடத்துல தான் நான் வாயை திறந்தேன்னா காலி அப்படின்ற மாதிரி ஏதோ ரொம்ப கோபமாக ஒன்று பேசியிருப்பேன். அதுவே நான் வெளியே வந்து தான் நான் இப்படி பேசியிருக்கேன் அப்படின்றதே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு இடம் பயங்கர இதுவாக இருந்தது. மற்றபடி வேறு எதில். இந்த பிக் பாஸ் 7 உங்களோட பெஸ்ட் காம்படிட்டர் யார்? பெஸ்ட் காம்படிட்டர் ஆக்சுவலி டிப்ளமேட்டிக்காக இருக்கும். பட் எல்லாருமே உள்ள காம்படிட்டர்ஸ் தான். இவங்க தான் பர்டிகுலர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு வாரம் பயங்கர பீக்கில் இருப்பாங்க, நெக்ஸ்ட் வாரம் பயங்கர டவுனில் இருப்பாங்க. ஸோ யார் நம்மளுக்கு ப்ராப்பரான காம்படிட்டர் இருந்துட்டு தெரியாது. அண்ட் அதை தாண்டி நான் ரொம்ப டார்கெட் பண்ணி இவங்க தான் என் காம்படிட்டர்லாம் நான் ஆடல. என்னை எவன் சூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் தான் எனக்கு காம்படிட்டர். என்னை தொட்ட நீ கெட்டன்ற மாதிரி தான். ஓகே, சூப்பர். ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, அமீர் ப்ரோ நீங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வெளியே. ஆமாம். ஸோ மீன்வைல் நீங்களும் ஐஷுவுமே நல்ல பாண்டில் இருந்தீங்க. ஸோ ஐஷு கஷ்டப்படுற டைமில் நீங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ணியிருக்கலான்னு உங்களுக்கு எதுவும் தோணியிருக்கா? இல்லை, இந்த கேமுக்குள்ளே என்னென்னா, இப்போ நான் ஆல்ரெடி ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு ஏகப்பட்ட இது போயிட்டு இருந்தது. அதில் இதெல்லாம் தலையில் எடுத்துக்கக்கூடாதுன்றது இல்லை. ஸ்டார்டிங்கில் நான் சிலது சொன்னேன். பட் அவங்களோட கேம்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ நான் ஆல்ரெடி ஒருத்தருக்கு அப்படி தான் பண்ண போய் அது கண்ட்ரோல் பண்ணுறேன், அப்படி இதுன்னெலாம் போச்சு. ஸோ நிறைய அப்படி பண்ணிக்க வேணான்னு பார்த்தேன். ஏன்னா அவங்கவுங்களுக்கு தெரியும், அவங்கவுங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கே தெரியும். ஸோ அது அவங்களோட கேம். ஸோ அதனால் ஓகே, தேங்க்யூ ப்ரோ. இப்போ நீங்கள் அந்த பணப்பெட்டி எடுக்கலை இல்லையா? நீங்கள் உங்கள் அம்மா சொல்லி அமிச்சாங்க, அதனால் எடுக்கலன்னு மென்ஷன் பண்ணீங்க. ஸோ நீங்கள் ஆக்சுவலி நிறைய பேர் நாமினேட் பண்ண கண்டஸ்டன்ட் மெயினாக நீங்கள் இல்லையா, நிறைய வீக்ஸில் நாமினேட் ஆகிருக்கீங்க. ஸோ வெளியில் இருக்க எங்களுக்கு தெரியும் நீங்கள் எலிமினேட் ஆக மாட்டீங்க அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, எங்களுக்கு தெரியும். ஆனால் உள்ளே உங்களுக்கு தெரியாதுல்ல எந்த அளவுக்கு வெளியில் உங்களை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ட்யூஷன் தெரிஞ்சிச்சா நாங்கள் வெளியில் காமிக்கிற லவ், அதனால தான் நீங்கள் பொட்டி எடுக்காததுக்கு அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக ஆச்சு இருந்துச்சா? இல்லை உங்கள் மம்மி சொன்னதுக்காக மட்டும்தான் நீங்கள் எடுக்கலையா? ஏன்னா எல்லாம் விஷ்ணு தினேஷ்லாம் கூட உங்களை
தூண்டி விட்டாங்கல்ல, நீ எடு எடு சொல்லிட்டு நீங்கள் பாத்ரூமில் இருக்கும் போதெல்லாம், அதெல்லாம் மீறி நீங்கள் வந்து அதை எடுக்காமல் கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வருவீங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இதுக்கான ரீசன் வந்து ஒரு வாட்டியும் நான் நாமினேட் ஆகி சேவ் பண்ணும்போது லைக் நான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நினச்சேன் ஓகே நான் சீக்கிரமாக வெளியே போயிடுவேணுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னை நாமினேட் பண்ண நான் சேவா சம்திங் இஸ் சேவிங் மீ. ஏதோ ஒரு கேம் நான் ப்ராப்பராக விளையாடிட்டு இருக்கேன். அது என்னன்றது அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டாண்டை நான் ப்ராப்பராக எடுத்துட்டேன். என் கேம் இது தான், யார் என்னை எப்படி தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் ஒரு ஜோனில் போயிட்டுருக்கேன். பட் எங்கேயோ என்னமோ என்னோட கேரக்டரா இல்லை நான் உண்மையாக இருக்கிறதா இல்லை நான் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கிறதா ஏதோ ஒன்று என்னை காப்பாற்றிட்டு இருக்குன்றது ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் நான் ஒரு இதுலேயும் சொன்னேன், நான் ஆடியன்ஸ் கிட்டே போயிட்டு வரதுக்கு நான் ரெடி தான். ஸோ அதனால் எனக்கு அந்த ஸ்ட்ராங் பிலீவ் இருந்தது. 9 times நாமினேட் ஆகியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 11 times பாருங்க, அவங்க அவ்வளோ 11 times நான் வந்து நாமினேட் ஆகியிருக்கேன். எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு கிளியராக தெரிஞ்சது, என்னை ஏதோ ஒரு விஷயம் நான் இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கிளவராக ஆனேன்னா கண்டிப்பாக டாப் 5 வந்துடுவேன்னு சொல்லி அப்படியே பெட்டர்மெண்ட் பண்ணிகிட்டே வந்து தான். கிராஃப் ஏற்றுறது தான் மேட்ரு. ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக லோவாக இருந்திருக்கு எனக்கு தெரியுது. அதை எப்படி அப்படியே லெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது தான். ஆடியன்ஸ் தான் ஒரு வாட்டியும் சேவ் ஆகிட்டு இருக்கும் போதும் புஷ் பண்ணது அவங்க தான். ஸோ அந்த ஒரு ஓகே பிரதர், இப்போ 11 வாரம்னா எப்பவுமே எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டே இருப்பாங்க. ஆமாங்க, என்னோட பொட்டியில் நான் வந்து ஸ்டோர் ரூம்லேயே வச்சுட்டு வந்துடுவேன். இது ஏன் உள்ளே அனுப்புறீங்க, உள்ளே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி உள்ளே வச்சுட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி கண்டினியூஸாக நாமினேட் ஆகிட்டே இருப்பேன். திடீர்னு ஏதாவது ஒரு வாரம் நான் நாமினேட் ஆகலைன்னா பயங்கர புதுசாக இருக்கும், செம்ம புதுசாக இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நாமினேட் ஆகாமல் இருந்தால் இவ்வளோ ஜாலியாக இருக்கலாமான்ற மாதிரி இருக்கும். நாமினேட் ஆகிட்டால் ஒரு ப்ரெஷர்லேயே இருக்கும். அது ஸ்டார்டிங் ஒரு 4 weeks, அதுக்கப்புறம் பழகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் குத்துங்கடா அப்படின்ற மாதிரி இருப்பேன். ஸோ அடுத்த கேள்வி, உள்ள எமோஷன்ஸ் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி விளையாடுனீங்க, நிஜமாலேயே நீங்கள் அப்படி தான் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிப்பீங்களா? ஆமாம் மேம், தேவைப்படாத இடத்துல வந்து எமோஷன் ஆகக்கூடாதுன்னு பார்ப்பேன். எங்கே தேவையோ அங்கே எமோஷன். எதுக்கு நம்ம உண்மையாக இருக்குமோ அதுக்கு எமோஷன் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உண்மைனா இது வந்துடும், இதுதான் நான், அவ்வளோதான். எனக்கு இங்கே வலிக்குதுன்னா வலிக்குது, இது தப்புனா தப்பு, ரைட்னா ரைட். அந்த எமோஷன்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய இடத்துல அதை ஓப்பன் அப் ஆயிருக்கேன். வெளியும் அவ்வளோதான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவேன். இது தப்புனா தப்புன்னு சொல்லிடுவேன், ரைட்டுனா ரைட்டுன்னு சொல்லிடுவேன். ஸோ அதான், அந்த எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, எங்களுக்கு தெரியும் நீங்கள் டிசர்விங்ட்டு. உங்களை டிசர்விங் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களோட பதில் என்ன? என்னை எங்கள் கூட்ட நிற்க வச்சிட்டிங்களா, என்னென்ன வேணும்? ரன்னரப்பே ஆக்கிட்டீங்களே, இதை விட வேறு என்ன நான் பதிலடி கொடுக்க முடியும்? ஹாய் மணி. ஹாய் ஹாட்டினா லைக் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் இந்த ஈவெண்ட்காக. மதுரையிலேருந்து இந்த ஈவெண்ட்டுக்காக வந்தீங்களா? தேங்க்யூ, ஒரு கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ, மதுரையிலேருந்து ஒருத்தங்க வராங்கண்ணா. சூப்பருங்க. ஸோ ஸ்வீட்டுங்க, தேங்க்யூங்க. ஸோ உங்களுக்கு அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. லைக் உள்ளே பார்க்கும்போதே லைக் வி saw லைக் யூ ஹேவ் அ வெரி ஜென்யூன் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தேர். அது பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு ஆசை இருந்தது, சரி டிவியில் இப்படி பார்க்கும்போது நேரில் இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். வை கான்ட் யூ ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல்? லைக் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ லைக் vlog மாதிரி. ஆமாம், அது நான் இப்போ கூட அதான் நம்ம விஜய் சித்து அண்ணா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நம்ம இப்படிலாம் பண்ணுவோமே, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோமேனு. சீரியஸாகவே சொல்கிறேங்க, இன்றைக்கி காலைல தாங்க நான் பேசிகிட்டு இருக்கேன். மணிஸ் கேலரி அப்படின்னு சொல்லி என்னோட யூடியூப் சேனல் இருக்குது. அதை நான் சும்மா ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுருந்தேன். அடுத்த மாதத்துலேருந்து அதுவும் இருக்குது. இனிமேல் ஃப்ரிட்ஜ் டோர் எல்லாமே நாங்கள் எதிர்பார்ப்போம், எல்லாமே நீங்கள் பண்ணணும், சரிங்களா? கண்டிப்பாக. இல்லை, எனக்குமே அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன், நிறைய ஃபன் பண்ண மூமெண்ட்ஸ்லாம். ஸோ கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக. தேங்க்யூங்க, தேங்க்யூ. குவி, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. நான் யாரையும் கொலை பண்ணல. பண்ணியா இல்லையான்னு நான் சொல்கிறேன்.